சுவாரஸ்யமான சிந்திக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு முறை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு சாமியார். அவர் வேறு ஊருக்கு பிரயாணம் பண்ணிட்டு மீண்டுமா தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தார். அவர் வர்றதுக்கு முன்னால் அந்த ஊரில் புயல் காற்றுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இடிஞ்சு ரொம்ப சேதமெல்லாம் ஆயிடுச்சு. எப்படா இவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருவார்னு மக்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. அந்த ரொம்ப பக்தி உள்ள ஒருத்தர் அந்த ஊரில் இருந்தவர் ஓடி போய் அந்த ஊரினுடைய எல்லைக்கே போய் அந்த சாமியாரை பார்த்து சொன்னார், ஐயா பாருங்க ஐயா, நீங்கள் இல்லாத சமயம் பார்த்து இப்படி புயலில் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஐயா, வீடெல்லாம் உடஞ்சி போச்சு ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த சாமியார் சொன்னாராம், நாம் செய்த பாவம் நம்மளை தொடர்ந்து வரும்பா, தப்பு செஞ்சால் தண்டனை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. உடனே அந்த ஊர்க்கார் சொன்னாராம், அப்படியே எங்க ஐயா, நீங்கள் தங்கியிருந்த ஆசிரமம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் அந்த சாமியார் சுதாரிச்சுக்கிட்டு சொன்னாராம்மா, கடவுள் எப்போவுமே நல்லவங்களை சோதிப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு அநியாயம் இல்லைங்களா? வடிவேலு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்குனா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குனா ஒரு நியாயம்னு. கொஞ்சம் யோசிப்போமே. பேசுகிறதுக்கு முன்னால் நாம் என்ன அடுத்தவங்களுக்கு சொல்கிறோமோ அதுதான் நமக்கும் அப்படின்னு யோசித்தோன்னா நம்ம யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தீர்ப்பிடவும் மாட்டோம், அடுத்தவங்களை தரக்குறைவாக பேசவும் மாட்டோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. நல்ல விஷயங்களை பேசுவோமே, நல்லதை பகிர்ந்து கொள்வோமே. என்ன சரிதானே? நன்றி.